எட்டாவது கணக்கு லிமிட் x டென்ஸ் டு 0 tan 2x by sin 5x உடைய வேல்யூ கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நம்ம லிமிட் x டென்ஸ் டு 0 sin theta by theta equal to 1. இது தெரிஞ்சிருக்குமா? இந்த வடிவத்தில் இதை மாற்றி எழுத போகிறோம். tan theta அது sin theta. ஸோ sin theta by cos theta தான் tan theta. tends to 0 tan 2x எப்படி எழுதுறேன்? sin theta by cos theta. ஏற்கனவே பையில் இருக்குது, அப்போ இன்ட்டு போட்டு sin 5xன்னு போட்டுக்கிட்டா. இப்போ இந்த ஃபார்முலா வடிவத்தில் நான் எழுதுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். லிமிட் x டென்ஸ் டு 0. ஃபார்முலா என்னது? sin theta by thetaன்னு இருக்கணும். அப்போ 2x இருந்துச்சுன்னா by 2x இருக்கணும். sin 2x by 2x. நான் 2xால் வகுத்தேன்னா 2xால் என்ன பண்ணணும்? 2xால் நான் பெருக்கணும். ஓகே, இன்ட்டு இதை எடுத்துட்டேன் தனியாக. அப்போ என்ன இருக்குது? பையில் இருக்குது. ஸோ 1 by cos 2x என்னால் எதுவும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கிறேன். இன்ட்டு இது எப்படி எதுவும் பாரு சாமி? sin 5x by 5x. 5xால் வகுத்தா என்ன பண்ணணும்? 5xால் பெருக்கணும். ரைட்மா? இப்போது லிமிட்டை வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். லிமிட் வந்து 0ன்னு போட்டோன்னா அந்த ஃபார்முலாவுக்கு என்ன வேல்யூ எனக்கு 1 கிடச்சிருமா? அப்போ இது 2x மட்டும் இருக்கும். இதனுடைய வேல்யூ என்னது? எனக்கு 1 கிடச்சிருமா? இங்கே என்ன இருக்கும்? cos 2x. இப்போது x டென்ஸ் டு 0 x டென்ஸ் டு 0 அப்படின்னா இப்போ cos 0னுடைய வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? 1. அப்போ இது cos 0 2 into 0 0 தான். cos 0னுடைய வேல்யூ என்னது நமக்கு? 1ன்னு தெரிஞ்சிருமா? அப்போ இதெல்லாம் வேல்யூ நான் போடுறேன் பாரு சாமி. அப்ரோச் பண்ணுது x டென்ஸ் டு 0வை நோக்கி நகருது அப்படின்னு சொன்னால் இதோடைய வேல்யூ 1. அப்போ இன்ட்டு 2xன்னு வருமா? இன்ட்டு 1 by இதனுடைய வேல்யூ என்னது? 1 இன்ட்டு இதனுடைய வேல்யூ என்னது? 1 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? 5x. ஓகே, இங்கே இன்ட்டில் இருக்குது ஒரு முழு எண், ஒரு பின்ன எண் இருக்குது, நடுவில் பெருக்கல் இருக்குது. அப்போ குறுக்கு கேன்சல் பண்ணலாம். அந்த எக்ஸ் இந்த எக்ஸ் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். நேரம் பெருக்கி போட்டுக்கோங்க. 2 by 1 கூட இது பண்ணலாம், அதுதான் கிடைக்கும் by 5. அப்போ 2/5 தான் ஃபைனல் ஆன்சர்.